அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தர்கா வந்து பாளையங்கோட்டையில் இருக்குது. அதாவது பாளையங்கோட்டை மார்க்கெட்டில் இருந்து இறங்கி சீவலப்பரி போகிற ரோட்டு வழியாக இந்த தர்கா வந்து இருக்குது. மலையடி ஃபாத்திமா தர்கா அப்படின்னு சொன்னால் இங்கே இறக்கி விட்ருவாங்க. இந்த தர்காவை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ரோட்டில் இறங்கினோடனே அந்த மெயின் ரோட்லேயே இந்த தர்கா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வந்து இங்கே அம்மாவை நம்ம ஜியாரத்து பண்ணலாம். இந்த தர்கா கிட்டத்தட்ட வந்து 400 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதுக்கும் மேலேயும் இருக்கும் அப்படின்னு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களால் அதிகமான முறையில் வந்து நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய இடம் வந்து இந்த மலையடி ஃபாத்திமா அம்மா தர்கா. இங்கே நிறைய ஹிந்துக்கள் தான் ரொம்ப நம்பிக்கையோடு இங்கே வந்து ரொம்ப அம்மா மேலே வந்து ரொம்ப பற்றோடு இருக்கிறாங்க. மேலும் இந்த தர்கா வந்து பாளையங்கோட்டையில் இருந்து எந்த வழியில் வரணும் அப்படின்னுங்கிறதுக்கான அந்த விஷயத்தை வந்து முன்னாடியே நான் வந்து வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த தர்காவை நம்ம தேடி வர்றது எப்படின்னுங்கிற வழி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அம்மா வந்து ரொம்ப பயபக்தி உடையவங்க. அல்லாஹ் மேலே வந்து ரொம்ப ஈமான் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் இறைநேசர்களை போய் ஜியாரத்து பண்ணக்கூடிய மனசு வந்து இவங்களுக்கு வந்து சிறு வயதிலேயே இருக்குது. மலையடி ஃபாத்திமா அவங்களுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம அம்மாக்கிட்ட நியத்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நம்மளுடைய எந்த ஒரு ஹாஜத்தாக இருந்தும் நடக்கும். இதை வந்து எனக்கு ஒரு நபர் தான் சொன்னார். அதன் விளைவாக நான் இந்த இடத்துக்கு வந்து அம்மாக்கிட்ட ஜியாரத்து செஞ்சு நானும் மனசில் நியத்து வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு முன்பாகவே நான் என்னென்ன காரியங்கள் நினச்சேனோ அது அத்தனையும் நடந்து முடியக்கூடிய அளவுக்கு அம்மாவுடைய துவா பரக்கத்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொண்டு எனக்கு அல்லாஹ் நடத்தி கொடுத்தான். மலையடி ஃபாத்திமா அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது, அவங்க ஒரு பருவம் அடைந்த வயதில் இருக்கும்போது, ஒரு 18-19 வயசு இருக்கும்போது, அவங்க மலையடி ஃபாத்திமா அம்மா அவர்களுடைய ஊர் வந்து திருநெல்வேலி பக்கம் பாளையங்கோட்டை அந்த பக்கம் இருக்கிற கோட்டூர் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 4-5 கயவர்கள் அம்மாவை வந்து துரத்திக்கிட்டே வராங்க. அதாவது என்ன காரியத்துக்காகனா அம்மாவை வந்து அவங்கள வந்து நாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துரத்திட்டு வராங்க. அப்போ அம்மா அவர்கள் வந்து இந்த இடத்துல அப்போ வந்து ரொம்ப காடு, அப்போ இந்த இடத்துல வந்து நிற்கும்போது, யா அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அந்த இடத்துலே வந்து அவங்கள மறைய வைக்கிறான். அந்த இடத்துல வந்து அம்மா ஷஹீதாயிடுறாங்க. அவங்க அந்த அம்மா வந்து இந்த இடத்துல வந்து மறைஞ்சிடுறாங்க. உயிரோடு மறைக்கப்பட்ட இந்த இடம்னால அம்மா வந்து ஷஹீதான இடமும் இதுதான். மலையடி ஃபாத்திமா அவங்களோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, மஞ்சள் காமாலை நோயில் இருக்கிறவங்க இங்கே வந்து நியத்து பண்ணிட்டு போனோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை நோய் வந்து பூரண குணமடையுது. இதற்கு அவங்க வந்து நேர்ச்சியாக வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உப்பும் மஞ்சளும் இந்த இடத்துல நம்ம நேர்ந்து வைக்கும்போது மஞ்சள் காமாலை நோய் வந்து பூரணமான குணமடையுது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற நியத்துகள் நீங்கள் வைத்தாலும் கண்டிப்பான முறையில் அல்லாவோட அருளை கொண்டு அம்மாவுடைய துவா பரக்கத்து கொண்டு இங்கே பூரணமான முறையில் நிறைவேறுகிறது. மலையடி ஃபாத்திமா ஜும்மா பள்ளிவாசல்னு சொல்லி அம்மாவோட பேராலேயே ஜும்மா பள்ளிவாசல் இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக காற்றோட்டமாக நல்லா இந்த இடம் இருந்துச்சு. இந்த இடத்துக்குள்ளே பெண்களுக்கு தொழுகை பள்ளிவாசல்னு சொல்லி ரொம்ப அழகான முறையில் இங்கே கட்டியிருக்கிறாங்க. பெண்கள் தொழுமிடம் அப்படின்னு சொல்லி இங்கே அழகான முறையில் கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே கிணறும் இருக்குது. அதுக்கு பெண்களுக்கு போகிறதுக்கான பாத்ரூம் வசதியும் இங்கே இருக்குது. பெண்கள் தொழுகை பள்ளிக்கு பக்கத்துலேயே ஆண்களுக்கான தொழுகை பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க. மேலே இமாமுக்குன்னு தனி ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து தொழுகை பள்ளிவாசல் ரொம்ப சிம்பிளான முறையில் அழகாகவே கட்டியிருக்காங்க. மேலும் இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன், இந்த தர்காவுக்கு வர்றதுக்கு திருநெல்வேலியில் இருந்து பாளையங்கோட்டை மார்க்கெட்னு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து சீவலப்பரி போகிற வழியாக நம்ம வந்து மலையடி ஃபாத்திமா தர்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ஸ்டாப்பிங்கில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப நீட்டாக அழகாக இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துல இருக்கும்போது. தொழுகை பள்ளிவாசலும் நல்லா மெயின்டைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே நுழைய முடியாது, ஏன்னா இப்போ வந்து தொழுகைக்கான டைம் இல்லை, அதனால் அடைச்சி போட்டிருக்காங்க. இப்போ தொழுகை பள்ளியை பார்த்தாச்சு. அதோட இந்த இடத்த வந்து பார்த்த ஒரு நிறைவு கிடச்சி அம்மாவை வந்து ஜியாரத்து பண்ண ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தையும் இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா, நான் போயிட்டு வரேன், எல்லா இடத்துல எனக்கு வேண்டி துவா செய்யுங்கங்கிற அந்த முறையீட்டையும் அங்கே வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். மேலும் மலையடி ஃபாத்திமா தர்காவுக்கு அப்புறம் இந்த ரோட்லேயே சீவலப்பை ரோட்டிலேயே சந்தப்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்து இருக்குது. அங்கேயும் ஒரு அவுலியாமார் 2 அவுலியாமார்கள் அடங்கியிருக்காங்க. அவங்கள அதுக்கப்புறம் போய் ஜியாரத்து செய்யலாம். இப்போ இங்கேருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.